வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போது எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்களோ, எதிர்காலத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கப் போகிறீர்களோ, அவற்றுக்கு நீங்கள்தான் முழு பொறுப்பு என்று எப்போதாவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? இந்த கேள்வி மிகவும் சாதாரணமானதாக தோன்றலாம். இதை நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டும் இருக்கலாம். ஆனால் இதனை கடைப்பிடிக்க முடியாதது ஏன் என்று எப்போதாவது யோசித்துள்ளீர்களா? தாங்கள் தேர்ந்தெடுத்துள்ள துறையில் ஒரு சிலர் மட்டும் மற்றவர்களை விட அதிக சிறப்பாக செயல்படுவதும் அதிகமாக சம்பாதிப்பதும் ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு துறையிலும் 20% நிறுவனங்கள்தான் 80% லாபங்களை ஈட்டுகின்றன. ஒவ்வொரு சமுதாயத்திலும் 20% மக்கள்தான் 80% சொத்துக்களுக்கு உரிமையாளர்களாக இருக்கின்றனர். ஒரு சிலரால் மட்டும் எப்படி மற்றவர்களை விட அதிக தூரம் முன்னேறிச் செல்ல முடிகிறது? இதை தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உறுதியாக சொல்கிறேன், இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையில் நல்லவிதமான சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. ஐடிடி நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான வியாபார நிர்வாகிகளில் ஒருவருமான ஹாரோல்ட் ஜெனீன் சொல்லும் மிக முக்கியமான தத்துவம் என்னவென்றால், இலக்கிலிருந்து துவக்கி பின்னோக்கி செயல்படுங்கள் என்று கூறுவார். அதாவது, எதிர்காலத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எங்கே சென்றடைய விரும்புகிறீர்கள் என்பதை முதலில் தீர்மானித்து விடுங்கள். உதாரணமாக, நான் மாவட்ட ஆட்சியராக இருப்பது போல், சிறந்த கால்பந்து வீரராக இருப்பது போல், சிறந்த திரைப்பட இயக்குனராக, சிறந்த தொழிலதிபராக, இப்படி உங்களுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை அடைந்துவிட்டது போல் நினையுங்கள். பிறகு அங்கு வந்து சேர்வதற்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்பதை யோசித்து நிகழ்காலத்தை நோக்கி பின்னோக்கி செயல்படுங்கள். வெற்றியாளர்களிடம் உள்ள மிக சிறந்த பண்பு நலன்களில் ஒன்று தற்சார்பு. அவர்கள் தங்களுக்கு நிகழ்கின்ற அனைத்திற்கும் அவர்கள்தான் முழு பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்கள் தங்களை தங்கள் வெற்றிக்கான மூலமாகவும், தங்கள் பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களுக்கான முக்கிய காரணமாகவும், அவற்றின் தீர்வாகவும் கருதுகின்றனர். என் வாழ்வில் ஒன்று நிகழ வேண்டுமென்றால் அது முற்றிலும் என்னை சார்ந்தது, அதற்கு வேறு யாரும் காரணமில்லை என்று உயர்ந்த சாதனையாளர்கள் கூறுகின்றனர். இலக்குகளை நிர்ணயிப்பதற்கு முன்னாலேயே விளைவுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வது அவசியம். வெற்றிக்கான ஒரு முக்கிய காரணம் இது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். விளைவுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்காத வரை இலக்குகளை நிர்ணயித்து திட்டங்களை உருவாக்கி அந்த இலக்குகளை அடைவதற்கு உங்களை உறுதியாக அர்ப்பணித்துக் கொள்வதில் நீங்கள் தீவிரம் காட்ட மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே முழு பொறுப்பு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை உங்களையும் அறியாமல் உங்கள் பொறுப்பை கைகழுவுவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். சாக்குப்போக்குகளை கூறுவதும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு மற்றவர்களையும் சூழ்நிலைகளையும் குறை கூறுவதும் பொறுப்பேற்பதற்கு நேரெதிரான காரியம். நீங்கள் செய்யும் எல்லாமே பழக்கம் சார்ந்தவையாக இருப்பதால் சாக்குப்போக்குகளை கூறும் பழக்கத்திற்கு நீங்கள் பழகிவிட்டால் பொறுப்புகளை தவிர்க்கும் பழக்கத்திற்கும் அடிமையாகிவிடுவீர்கள். இத்தகைய பழக்கமுடைய மக்கள் தங்களுக்கென்று ஓர் இலக்கையோ அல்லது குறிக்கோளையோ நிர்ணயித்தால் உடனடியாக ஒரு சாக்குப்போக்கை உருவாக்கிக் கொள்கின்றனர். ஒருவேளை அவர்களது இலக்கை அடைவது சிரமமாக ஆகும்போதோ அல்லது அவர்கள் நினைத்ததை விட அக்காரியத்திற்கு அதிக சுய ஒழுக்கமும் விடாமுயற்சியும் தேவைப்படும் போதோ அவர்கள் அந்த சாக்குப்போக்கை பயன்படுத்துகின்றனர். விஷயங்கள் மோசமாக துவங்கும்போது பயத்தில் தங்களிடம் உள்ள சாக்குப்போக்குகளை கூறி இதற்கு தான் காரணமில்லை என்று பொறுப்பிலிருந்து கழன்று விடுவர். வெற்றிகரமான மனிதர்கள் பலர் தாங்கள் உண்மையிலேயே பெரிதும் நேசித்த நிறுவனங்களில் கீழ்மை நிலையிலிருந்துதான் துவங்கினர். பிறகு தங்கள் வேலைகளை சிறப்பாக செய்வதின் மீது அவர்கள் ஒருமித்த கவனக்குவிப்பை கொண்டு படிப்படியாக உயர்நிலையை அடைந்தனர். பொறுப்பேற்பதற்கு அடுத்து தேவையானது கவனக்குவிப்பு, ஃபோக்கஸ். எந்த ஒரு மாபெரும் வெற்றிக்கும் நீண்டகால ஒருமித்த கவனக்குவிப்பு அவசியமாகிறது. உங்களுடைய தனிச்சிறப்பு திறமைகள் மற்றும் வலிமைகளில் ஒரு தனித்தகுதியை வளர்த்துக் கொள்வதென்று நீங்கள் முதலில் தீர்மானிக்கிறீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள துறையில் மேன்மைத்துவம் பெறுவதின் மூலம் உங்களை நீங்கள் வேறுபடுத்தி காட்டுகிறீர்கள். பிறகு அத்துறையின் எந்த குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் வேலை செய்ய விரும்புகிறீர்கள் என்றதையும் அங்கு என்ன வேலை செய்ய விரும்புகிறீர்கள் என்பதையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். இப்போது உங்களை உங்கள் வேலைக்குள் முற்றிலுமாகவும் இதயபூர்வமாகவும் முழுக வைப்பதுதான் உங்கள் வெற்றிக்கான திறவுகோல். அசாதாரணமான செயற்திறனை வெளிப்படுத்தி
அசாதாரணமான விளைவுகளை கொடுப்பவர்களுக்கே அசாதாரணமான வெகுமதிகள் வழங்கப்படுகின்றன. இறுதி பார்த்தால் இக்கணம் வரை நீங்கள் செய்துள்ள எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள துறையில் தனிச்சிறப்பில் திகழ்வதற்கு நீங்கள் அமைத்துள்ள அடித்தளம் மட்டுமே. ஒரு வேலையை சிறப்பாக செய்வதின் மீது நீங்கள் ஒருமித்த கவனக்குவிப்பை கொண்டு உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான விளைவுகளை கொடுப்பதில் நீங்கள் திறம்படவராக திகழும்போது உங்கள் துறையில் மேல்மட்டத்திற்குள் நீங்கள் மிக விரைவில் நுழையத் துவங்குகிறீர்கள். மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்ட தனித்துவமான திறமைகள் மற்றும் திறன்களுடன் நீங்கள் இப்புவியில் படைக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இன்று என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் உண்மையான ஆற்றலில் அது சிறு பகுதி மட்டுமே. எந்த பகுதிகளில் வேலை செய்வது உங்களுக்கு குதூகலம் அளிக்கிறதோ அவற்றில் சிரற்றி பிறகு இதயபூர்வமாக அவற்றிற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு உங்கள் வலிமைகள் மற்றும் பலவீனங்களை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் முறையாக மதிப்பீடு செய்வதுதான் ஒரு நீண்ட மகிழ்ச்சியான மற்றும் செழிப்பான வாழ்க்கைக்கான முக்கிய திறவுகோல். நீங்கள் இவ்வாறு செய்யும்போது உங்கள் எதிர்காலம் எல்லையற்றதாக ஆகிறது. நீங்கள் எதையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ, என்னவாக விழாம் விரும்புகிறீர்களோ, எவற்றையெல்லாம் பெற விரும்புகிறீர்களோ அவற்றுக்கு தேவையான அனைத்தும் இக்கணம் உங்களுக்குள் இருக்கின்றன என்ற உணர்வுதான் வெற்றி தளத்தில் ஏற்பட்டுள்ள மிக உற்சாகமூட்டும் கண்டுபிடிப்பு என்று கூறலாம். அகழ்வு செய்து மேலே கொண்டுவரப்பட வேண்டுமென்று நிலத்தின் அடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் மாபெரும் எண்ணெய் சுரங்கங்களைப் போல உருவாக்கப்பட வேண்டுமென்று அளப்பரிய திறமைகள் மற்றும் திறன்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்கள் சொந்த வலிமைகளை பயன்படுத்துவதற்கு நீங்கள் மேற்கொள்ளும் தீர்மானம்தான் அந்த எண்ணெய் சுரங்கத்தை துளையிட்டு எண்ணெயை பூமிக்கு மேலே கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படும் துளைக்கருவி. நீங்கள் உங்களுக்குள் ஊடுருவி பார்த்து எதை செய்வதற்கு நீங்கள் கச்சிதமாக பொருந்துகிறீர்கள் என்பதை தீர்மானிப்பதுதான் உங்கள் ஆற்றலை கட்டவிழ்த்துவதற்கான திறவுகோல். பிறகு நீங்கள் அந்த வேலையை முழு மனதுடனும் முழுமையான அர்ப்பணிப்புடனும் அற்புதமாக செய்ய வேண்டும். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகின்றன.